So today we are came for the fifth day of Python SDP, the student development program. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து பார்த்ததும் ஸோ அதுல இருந்து இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் இதாக பார்க்க போறோம். ஸோ டிக்ஷனரிஸ் நேத்து பாதி பார்த்தோம். அதுல இருந்து கண்டினியூஷனா இன்னைக்கு டிக்ஷனரிஸ் பார்த்து ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ I'll be opening the paint. டிக்ஷனரிஸ்ல நேற்று டிக்ஷனரிஸோட மெத்தட்ஸ் டிக்ஷனரிஸ் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டிக்ஷனரிஸோட இது மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டிக்ஷனரிஸோட டிக்ஷனரிஸ் மெத்தட்ஸ். Methods, we are going to see about methods. So methods la ஒரு சில functions methods எல்லாமே பார்க்கலாம். So now we can go with that methods. So அதுக்கு நம்ம so I think that I can copy. So இதுல இப்போ d dot clear னு போட்டோம்னா எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே clear ஆயிருக்கும். அப்ப நான் அந்த d dot clear கொடுக்காம வெறும் இப்படி கொடுத்திருந்தேன்னா எனக்கு எல்லாமே வந்திருக்கும். So you can note this d dot clear. First இது d dot clear. So clear all items. So உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே clear பண்றதுக்கு I have to I'm using this concept. So wait a minute. Okay. And next thing is that so dictionary பார்த்துட்டோம். First method பார்த்துட்டோம். So second methods என்னன்னா copy. So we are going to see about copy. So copy னா என்னது? ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றது தான் அது காப்பி கான்செப்ட். So e equal to of this and கொடுத்தோம்னா அந்த ஈல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அப்ப இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் கீஸ். ஸோ ஃபார்ம் கீஸ்ன்னு நெக்ஸ்ட் பார்க்க போறது what is this? ஸோ இதை நான் நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து கெட். So next get method. So get method ல என்ன? Retrieve a key in an object. So retrieve a key in an object. Getல retrieve a key in an object. So அந்த key in an objectல and return none instead of key error. And return none instead of key error. If the key does not exist. If the key does not exist.
ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாரி, பழையதை எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒன்னு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கெட்ல அப்ப கெட்ல எனக்கு கரெக்டா இருந்தா வந்துடுது. இப்ப நாம சி வரைக்கும் இருக்கு. இப்ப நான் டீன் கொடுத்தேன்னா ஸோ இப்ப எனக்கு என்னன்னா கீ எரர் வரும். அதே அப்ப கீ எரர், அப்ப வேல்யூஸ் இல்லைன்னா எனக்கு கீ எரர் வரும். அப்ப இதுல டாட் கெட் கொடுத்தேன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் நாட், அப்ப இதுலயும் எரர் ஆகும். அப்ப எனக்கு இல்லைன்னா வரும். அப்ப இதுல இருந்தா சரி சரி கெட் ஆஃப் ஏ, அப்ப டீன் போட்டோம்னா எனக்கு எதுவும் வராது. எரர் வரும், பட் எதுவும் வராது. ஸோ அப்ப எனக்கு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பாப் ஐட்டம்ஸ். ஸோ இதுல எப்படி பாப் ஐட்டம்ஸ் பண்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாப்னா என்னது? பாப்னா பாப் ஐட்டம்னா பாப் ஐட்டம் அண்ட் பாப்னு ரெண்டு இருக்கு. டி டாட் பாப் ஐட்டம் ஏதோ ஒண்ணு எனக்கு ரேண்டமா எடுத்து கொடுக்கும். எனக்கு எல்லாமே கரெக்டா எடுத்து கொடுக்காது. ஏதோ ஒண்ணு ரேண்டம் கீ ரிமூவ்ஸ் a random key in a dictionary. அப்ப இதுல நான் இதுல ஏன் கொடுத்தோம்னா எனக்கு I will be getting this no arguments given. ஸோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப ரேண்டமா இது ஜென்ரேட் பண்ணி எடுக்கும். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாப். பாப்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். இப்ப எனக்கு வந்துருச்சு. ஏன்னா பழையதுல நான் கொடுத்தனால பாப் ஐட்டம்ஸ் கொடுத்தனால எனக்கு எரர் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இப்ப எனக்கு நான் அதை கொடுக்காதனால இப்ப நான் திருப்பி இது லோட் பண்ணனால எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பாப்பா பின்னு ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா நம்மகிட்ட கிடையாது. அப்ப இட் வில் பி கெட்டிங் அன் எரர், கீ எரர். ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அப்டேட். ஸோ அப்டேட்ல என்னது? அப்டேட் அ கீ அண்ட் வேல்யூ இன் அ டிக்ஷனரி. Update key and value in a dictionary with another set of key value pair. With another set of key and value pair. Update key and value in a dictionary with another set of key and value pair.
ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இதில் எப்படி பண்ணலாம்? And e equal to 5. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட்ல போய் அப்டேட் ஆயிருச்சு எனக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்த டேட்டாஸ் எல்லாமே செகண்ட்ல போய் எனக்கு அப்டேட் ஆயிருச்சு. அப்ப எனக்கு கரெக்டான அவுட்புட்டா வந்திருக்கும். So, அடுத்து டிக்ஷனரிஸ்ல காம்ப்ரிஹென்ஷன்ல we can go with that. So டிக்ஷனரிஸ்ல காம்ப்ரிஹென்ஷன். சரி, கண்டிஷனல் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது கண்டிஷனல் லாஜிக்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிக்ஷனரி. is true. So இப்போ எனக்கு ஆட் ஈவன். ஸோ எனக்கு ஆடா இருந்தா ஆட் வரும், எனக்கு ஈவனா இருந்தா எனக்கு ஈவன் வரும். ஸோ அப்ப எனக்கு ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ற மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்ப நம்ம இதுல நம்ம கண்டிஷனல்ஸ்ல பண்ணி வச்சிருக்கோம். ஸோ யூ கேன் நோட் திஸ். Okay, sorry, extremely sorry. So next thing is that so இப்போ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்.
ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்ல என்னன்னா ஸோ பழைய இது மாதிரி தான் எப்பயுமே நம்ம ப்ரீவியஸா பார்த்தது தான். ஸோ இதுக்கு அடுத்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணி எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கிரியேட்டிங் இதுல நம்ம ஒரு இது பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இதுலயே 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 டைப்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்னு போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். issues we can sort out that. இதை போட்டோம்னா இப்போ எனக்கு இதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப இதுல இருக்கிறது ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப இன்டூ 2 அப்ப நம்ம 2 வேல்யூஸா வச்சு நம்மளுக்கு வரும். இப்போ எனக்கு இதுல டபுள் வேல்யூ எனக்கு வேணும்னா இப்போ இதுல இந்த எக்ஸாம்பிள்ல எனக்கு டபுள் வேல்யூ வேணும்னா ஸோ சிம்பிளா அதே தான். is to 2 is to 3 and t2 போடணும். t2 போட்டோம்னா ஸோ ஏ அண்ட் 3 6 அண்ட் இப்போ எனக்கு வந்துருச்சு இன்டூ 3ல வந்துருச்சு இன்டூ 2 அண்ட் இன்டூ 3. now we can note this. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் we are going to see about functions. ஸோ மெயினான கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு இது போறோம்னா ஸோ we will be going for one and only the functions. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல என்னன்னா ஒரு ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம். அப்போ எல்லாமே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்டா இருக்கும். அப்ப இதுதான் கான்செப்ட். So we organize. So we use a function to organize our code. We use a function to organize our code in the blocks that we can later reuse. That we can later reuse. That we can later reuse. அப்ப பண்ணிக்கலாம். So இதை வச்சு நம்ம நிறைய பண்ண முடியும். ஸோ இதுல எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் we can go with the syntax. இது படிக்கிறதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஸோ அப்ப படிக்கலாம் def
டிஃபைன் block of reusable code. அப்ப எத்தனை தடவைனாலும் நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எத்தனை தடவைனாலும் நான் ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். இது இல்ல ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டு இது வந்து டிஃபைன். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்ப நேம் அண்டர்ஸ்கோர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு பேரு டிஃபைனு, இதுக்கு பேரு ரன். ஸோ ஒரு தடவை தான் டிஃபைன் பண்ண முடியும். ரன் பண்றது எத்தனை தடவைனாலும் எனக்கு ரன் பண்ணிக்கலாம். எத்தனை தடவைனாலும் ஐ வாண்ட் டு ரன்னா ஐ கேன் ரன். இதுதான் கான்செப்ட். அப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்க போறது, ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது எப்படி பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் we can go that. இப்படி கொடுத்துக்கிறேன். இப்ப ஒரு தடவை ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். இப்ப நான் இது கால் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப திருப்பி ரன் பண்ணேன்னா ஃபங்க்ஷன் இஸ் கால் ட்வைஸ். ஸோ எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு கால் பண்ணிருக்கும். அப்ப எத்தனை தடவைனாலும் எனக்கு நான் கால் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எத்தனை ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா மல்டிபிள் டைம்ஸ் நான் கால் பண்ணிக்கலாம். அதான் டிஃபைன் பண்றது ஒரு தடவை தான். இப்ப டிஃபைன் பண்றது இதை ரெண்டாவது இதே நான் கால் பண்ணி நான் திருப்பி கொடுத்து பண்ணேன்னா எரர் வரல. பட் சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ இப்போ நீங்க பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரும். ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணணும். ஒரு தடவை டிஃபைன் பண்ணணும், ரெண்டாவது தடவை டிஃபைன் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ரிட்டர்னிங் வேல்யூஸ் ஃப்ரம் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வேல்யூஸ் எப்படி நான் ரிட்டர்ன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டா கால்ஃபேர் பண்ணாம ஒரு இன்டர்மீடியேட்டை வச்சு நான் கால்ஃபேர் பண்ணேன்னா எனக்கு ஐ ஹவ் டு யூஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப டைரக்டா எனக்கு கால்ஃபேர் பண்ணாம ஸோ அப்ப இன்டர்மீடியேட். அப்ப இது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம்னா எக்ஸிஸ்டிங் ரிட்டர்னிங் வேல்யூஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எப்படி பண்றது? இதே இருக்கட்டும். ஃபங்க்ஷன் இஸ் கால். ஸோ இப்போ எனக்கு இந்த டைம்ல டைரக்டா கால்ஃபேர் பண்ணாம ஒரு வேரியபிள வச்சு நான் அந்த ஃபங்க்ஷனை கால்ஃபேர் பண்றேன். கால்ஃபேர் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணேன்னா ஐ ஹவ் டு யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுலயும் பண்ணலாம், நார்மலாவும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வில் பி கிவிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
So, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாராமீட்டர். ஸோ பாராமீட்டர்லாம் என்னன்னா ஒரு வேரியபிள்ஸ். ஸோ பாராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about the parameters. ஸோ பாராமீட்டர்ஸ். ஸோ பாராமீட்டர் என்னன்னா வேல்யூஸ் தட் ஆர் பாஸ் டு த ஃபங்க்ஷன். வேல்யூஸ் தட் ஆர் பாஸ் டு த ஃபங்க்ஷன்ஸ். வேல்யூஸ் பாஸ் டு த ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் பாஸ் பண்ணலாம். அதை வச்சு நான் கால் ஃபார் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எப்படி பண்ணலாம்னு we can go that. ஸோ இப்போ இதுல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளை ஆஃப் 3, 5 இதுல பண்ணிக்கலாம். அப்புறம் இப்ப நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம். என்னனாலும் இப்ப பாராமீட்டர் பாஸ் பண்ணும். ஒரு இதுல ஒரு வேல்யூ, செகண்ட்ல ஒரு இது நம்ம கொடுத்துக்கலாம். 2, 7. ஸோ கொடுத்தோம்னா 14. இப்ப எனக்கு ரெண்டுமே வேணும்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். எனக்கு அப்ப ரெண்டுமே எனக்கு வந்துருச்சு. ஒரு தடவை அப்ப லாஸ்ட் டிஜிட் மட்டும் வந்துருக்கு. ஸோ இப்போ பிரிண்ட் கொடுத்தோம்னா எனக்கு ரெண்டுமே எனக்கு வந்திருக்கும். ஸோ எப்படி எத்தனை கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்ல குவாக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 இது இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்.
ஸோ ஃபங்க்ஷன் வித் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் எக்ஸ் கமா ஒய். Now x plus y. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப தட் மீன்ஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். Next thing is that keyword arguments. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறது keyword arguments. ஸோ இது வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டோம் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் we are going to see about the keywords arguments. அப்ப keyword arguments என்னது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ s equal to and x equal to 8. அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப keywords நம்ம போட்டும் பண்ணிக்கலாம். ஸோ this is what is keyword arguments. ஸோ அப்ப நம்ம keyword arguments நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், x is 8. அப்ப நம்ம எப்படி மாத்தி கொடுத்தாலும் நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் keyword arguments. You can note that. நெக்ஸ்ட் திங் இஸ் ஸோ கீவேர்டும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்ல எப்படி இருக்கும், அப்ப நம்ம நெக்ஸ்ட் we can go with default argument. y equal to 3 போட்டுக்கலாம். இப்போ s equal to போட்டு s போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப டிஃபால்ட்லாம் ஸோ இந்த இதுல டிஃபால்ட்டாவே நம்ம ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். நம்ம இங்க கொடுக்காம அங்கேயே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதுல பார்த்தாச்சு. டிஃபால்ட் we are seeing the default. Next we are going to see about arcs. ஸோ இந்த arcs நம்ம பார்க்க போறோம். ஆர்க்ஸ்னா என்னன்னா
அரே இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுதான் ஆர்க்ஸ். ஆர்குமெண்ட்லாம் ஆர்குமெண்ட்ஸ். ரீட் ஆஃப் ஒன். ஸோ அப்ப இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல நம்ம என்னன்னாலும் அரேஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோம்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஸோ இப்படி கொடுத்தோம்னா, ஸோ இதுல நம்ம எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ யூ கேன் நோட் திஸ். ஸோ இது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ ஸ்டார் ஸ்டார் இப்போ நம்ம இதுவுமே பார்த்தாச்சு, ஆர்குமெண்ட்ஸுமே பார்த்தாச்சு, கிளாக்ஸ் பார்க்க போறோம். இது வந்து அரேஸ்ல பார்த்தோம். சப்போஸ் எக்ஸாம்பிள் நம்ம அரேஸ்ல பார்த்தோம், அது ஆப்ஜெக்ட்ஸ்ல. கிளாக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கூட காப்பி, இது கூட காப்பி பண்ணிக்கலாம். இதுல போட்டுட்டு த்ரீ ஈக்குவல் டு வாட் இஸ் திஸ், வாட் இஸ் நாட் டிஃபைன்ட். எஸ் சரி. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வாக்ஸ் போடணும், நம்ம போடாம ஆர்ட்ஸ் போட்டோம். ஸோ அதான் மிஸ்டேக். இப்போ பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸோ ஐ காட் திஸ் கான்செப்ட்ஸ். அப்ப எனக்கு இது வரைக்கும் எதுவுமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸோ நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தாச்சு, குவாக்ஸும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், மேப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ். ஸோ இது இன்னைக்கு இதுல பாதி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒர்க்கிங் ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ்லாம் என்னன்னா, இப்போ நம்ம ஃபைல்ஸ் வச்சு ஒர்க் பண்றது.
ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ்லாம் என்னது? அப்ப ஃபைல வச்சு ஓபன் பண்ணி ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ்னா ஒரு ஃபைல்ஸ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒர்க் பண்ண போறோம். என்ன ஒர்க் பண்ண போறோம்? அதெல்லாம் பாக்குறது எல்லாமே இந்த ஃபைல்ஸ வச்சு பாக்குறது. அதுல ஃபைல்ஸ் 2 டைப்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், பைனரி ஃபைல்ஸ். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் பைனரி ஃபைல்ஸ். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னா என்னது? டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். பைனரி ஃபைல்ஸ். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னா என்னன்னா, இப்ப டெக்ஸ்ட் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் இது எல்லாமே வச்சு ரீட் பண்ண வைக்கிறது. பைனரி ஃபைல்ஸ் அது மாதிரி இல்லாம பைனரி ஃபைல்ஸ் வந்து ப்ராசஸ் பை அப்ளிகேஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷனை வச்சு நான் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓப்பனிங் த ஃபைல்ஸ். ஒரு ஃபைல்ஸ் எப்படி ஓபன் பண்றது? நெக்ஸ்ட் we can go that opening the files in the opening the files in the Python. Pythonல எப்படி ஒரு ஃபைல்ஸ் ஓபன் பண்றது we can see that. Open file, read, write இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். R for read, write, A for append, X for create, B for binary mode, and T for text mode. Default. ரீடுமே ஃபைல் மஸ்ட் எக்ஸிஸ்ட். இப்போ எக்ஸிஸ்டா இருந்தா பண்ணிக்கலாம். ரைட் பண்றது append எல்லாமே இருக்கும். now we can check with this. இதுல எனக்கு இங்க ஃபைல்ஸ் எதுவும் இல்ல. அதனால நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நியூ ஃபைல் கால்ட் as xr.txt. ஓபன் ஆஃப் ஃபைல் நேம். ஃபைல் நேம்ல இஸ் ரீட் மோட். ரீட் மோட்ல டிஃபால்ட்டா எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு இருக்கு. அப்ப f டாட் கண்டென்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? print of content. எதுவும் இல்லாதனால வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து f டாட் க்ளோஸ். ஏன்னா எதுவுமே இல்லாதனால வரல. இப்போ எனக்கு நான் இதை ஓபன் பண்ணி
சோ அப்ப திஸ் இஸ் த டெக்ஸ்ட் ஃபைல். அப்ப நான் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே வந்துருச்சு. இல்லன்னா எனக்கு வராது. ரீட் ஆஃப் ரீட் ஆஃப் நம்ம ஃபைன் போட்டுக்கலாம். ஃபைன் போட்டோம்னா அப்ப 5 லெட்டர்ஸ் மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம போட்டுக்கலாம். பர்டிகுலரா எல்லாமே வேணும்னா நம்ம போடலாம். அப்படி இல்ல, எனக்கு நான் பர்டிகுலரா ஒரு சில மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ. ரீட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். டபிள்யூ நம்ம போட்டுக்கலாம். டபிள்யூ ரைட்குள்ள ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். So hello Python. I can put this. ரைட் பண்ணும். இப்ப ஃபைல்ஸ் இருந்தால் இப்ப கொடுத்தா ஹலோ பைத்தான் எனக்கு இதாயிடுச்சு. ஏன்னா ரைட்டிங் பண்ணிட்டேன். So இப்ப இது மாதிரி நான் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்பண்ட் பண்றதுலாம் சோ இதுல பண்ணிட்டு நியூ லைன்ல எனக்கு என்ன வேணுமோ அப்பண்ட்லாம் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ ஹலோ பைத்தான் இன்னும் நியூ லைன் அதுல ஓவர் ரைட் பண்ணி நான் கீழே கொண்டு வந்துக்கலாம். சோ எனக்கு இது பாசிபிள். இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸா பார்த்துட்டோம். சோ கிரியேட் பைனரி மட்டும் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பைனரி எப்படி பார்க்கலாம்னு பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சோ இதுல வந்து எக்ஸாம்பிள் scenery images. So otherwise I'm having on images, scenery images. So I can use that images. So we can use, I think we can use this images. இந்த இமேஜே எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான் டாக்குமெண்ட்ல இருக்க போது கீழே யூசர்ஸ்ல இதுக்குள்ள போனோம்னா யூசர்ஸ்குள்ள போனோம்னா இந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுல அனகொண்டா 3 பின்ல ஐ கேன் பேஸ்ட் தட். இதுல ஸ்பேஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான் அண்டர்ஸ்கோர் இமேஜ். I can give this and JPG image. So right click பண்ணிட்டு இதுல இப்ப நம்ம பாக்குறதுக்கு கரெக்டா பண்ணிருக்கோமான்னு பாக்குறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், பைத்தான் அண்டர்ஸ்கோர் இமேஜ்.
jpg ஏன்னா அந்த ஃபைல்ல இருக்கனால நம்மளுக்கு இது இது காப்பி பண்ணி பைத்தான் இமேஜ் அண்டர்ஸ்கோர் காப்பி as wb போட்டுக்கலாம் wb as f dot write down f1 இது வந்து பைனரி ஃபைல்ஸ்ல வரும் f1 டாட் ரீட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு காப்பி வந்திருக்கு. காப்பியும் எனக்கு அதே இது காப்பி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு இதை மட்டும் பண்ணல, எனக்கு இதுல இருக்கிறது எனக்கு இந்த நேம்ல வந்துருச்சு. ஸோ அப்ப எனக்கு காப்பி பண்ணி எனக்கு கரெக்டா எனக்கு கொண்டு வந்துருச்சு.